ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதத்துக்கு போடுற சாம்பார் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாம்பார் பவுடர் செய்ய தேவையான பொருட்கள் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அரை டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 வரமிளகாய், துருவன தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன். பேன் சூடானதும் அதில் எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுபடுற அளவுக்கு வறுக்கணும். பொன்னிறமாக மாறணும், நல்ல வாசனை வரும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா கலர் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச தேங்காவையும் சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்து கைவிடாமல் இதை மட்டும் நல்லா வறுத்துக்கணும். ஏன்னா சீக்கிரமாக தேங்காய் கருக ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். எப்பயுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது அடுப்பை சிம்மரில் வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட போகிறேன். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சாம்பார் பொடி தயார். இந்த பொடியை நம்ம எப்பயும் வைக்கிற பருப்பு சாம்பாரில் கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள்.